ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஐசிபி அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஸ்சார்ஜ் ஆஃப் கான்ட்ராக்ட். டிஸ்சார்ஜ் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படின்னா என்னங்க? எண்டிங். ஒரு கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது எண்டு எப்பொழுது நடக்கும், அந்த கான்ட்ராக்டுக்கு வென் இட் வில் கெட் அன் எண்டு அப்படின்னு சொல்வது தான் டிஸ்சார்ஜ். டிஸ்சார்ஜ் எனும் பொழுது அவங்களுடைய ரைட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன் அண்டர் இட் கம்ஸ் டு என் எண்டு. அவங்களோட ரைட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன் கம்ஸ் டு என் எண்டு. கான்ட்ராக்டு ஒரு முடிவுக்கு வரும். எந்த மாதிரி மோட்ஸ் எல்லாம் ஒரு கான்ட்ராக்டு டிஸ்சார்ஜ் ஆகும் அப்படின்னா, பர்ஃபார்மன்ஸ், ஒரு பர்ஃபார்ம் பண்ணிட்டா கான்ட்ராக்ட் டிஸ்சார்ஜ் ஆகிடலாம். மியூச்சுவல் கன்சென்ட், லேப்ஸ் ஆஃப் டைம், ஆப்ரேஷன் ஆஃப் லா, சப்சிக்வெண்ட் இம்பாசிபிலிட்டி ஆஃப் பர்ஃபார்மன்ஸ், breach of contract. இதெல்லாம் என்ன அப்படின்னு மோட் ஆஃப் டிஸ்சார்ஜிங் கான்ட்ராக்டில் நம்ம படிக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்களேன், டிஸ்சார்ஜ் பை பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா ஃபுல்ஃபில்லிங் தி ஆப்ளிகேஷன். கான்ட்ராக்ட் எதுக்காக போட்டோமோ அந்த கான்ட்ராக்டை கான்ட்ராக்டிங் பார்ட்டிஸ் வென் தே ஃபுல்ஃபில் தேர் ஆப்ளிகேஷன் டுவோர்ட்ஸ் ஈச் அதர். இந்த கான்ட்ராக்ட் ஃபுல்ஃபில் ஆகிவிட்டது, எண்ட் ஆகிவிட்டது, நிறைவேறிவிட்டது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் அர்த்தம். பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ரெண்டு டைப்பில் இருக்குது. ஒன்று ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ், இன்னொன்று அட்டம்ப்டட் பர்ஃபார்மன்ஸ். ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ஆக்சுவலி வி ஆர் பர்ஃபார்மிங் இட், அதை ஆக்சுவலாக பர்ஃபார்மன்ஸ் என்று சொல்லலாம். நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு எக்ஸாம்பிள், ஐ வாண்ட் டு ஹவுஸ், ஸோ ஐ வாண்ட் டு பர்ச்சேஸ் அ ஹவுஸ். Someone is offering a house, actually we are performing. நான் அதை செய்து முடிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸில் வரும். அட்டம்ப்டட் அப்படிங்கும்போது எக்ஸாம்பிள் பாருங்கள், ஒரு டெண்டர் விடுறாங்க, ஒரு ஆக்ஷனில் நம்ம ஒரு பிட்டு கோட் பண்ணிடுறோம். அந்த டெண்டரில் போய் அந்த கோட்டு ஒரு அமௌண்ட்டு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ ரூபா அப்படின்னு. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு தரம் 2 தரம் அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஜஸ்ட்டு அட்டன் மட்டும்தான் பண்ண போகிறோம். ஏன்னா அதனோட ஒர்த்து 10 lakh அந்த ப்ராடக்ட்டு. நம்ம ஒரு 15,000 1 lakh வரைக்கும் நம்ம கோட் பண்ணுறோம், அதுக்கு மேலே நம்ம பண்ணலை. இது அட்டன் பண்ணி பார்க்குறோம். ஸோ ஐ எம் ஜஸ்ட் அட்டெம்ப்டிங் இட், ஐ எம் நாட் ஆக்சுவலி பர்ஃபார்மிங் இட், ஐ எம் ஜஸ்ட் டூயிங் அன் அட்டெம்ப்ட். அதை பற்றி சொல்கிறது தான் அட்டெம்ப்டட் பர்ஃபார்மன்ஸ். செகண்ட் பாயிண்ட்டு, டிஸ்சார்ஜ் பை மியூச்சுவல் அக்ரிமெண்ட். பார்ட்டிஸ் 2 பேருமே சேர்ந்து அக்ரிமெண்ட் போட்டுடுறாங்க, நாம் இதை முடிச்சிடலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ண வேண்டாம், வில் ஸ்டாப் திஸ் இட் செல்ஃப். 2 பேருமே அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. அது டிஸ்சார்ஜ் பை மியூச்சுவல் அக்ரிமெண்ட். நெக்ஸ்ட்டு நொவேஷன். நொவேஷன் அப்படின்னா ஃபஸ்ட்டு போட்ட கான்ட்ராக்ட் அப்படிங்கிறத எக்ஸிஸ்டிங் கான்ட்ராக்ட் கேன்சல் பண்ணிவிட்டு வித் த சேம் பார்ட்டிஸ் ஆர் அதர் பார்ட்டிஸ் புது கான்ட்ராக்ட் ஒன்று என்ட்ரானா தட் இஸ் கால்டு நொவேஷன். எக்ஸ் ஓஸ் மணி டு ஒய். எக்ஸ் ஒய்க்கு பணம் கொடுக்கணும். இட் இஸ் அக்ரீடு பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய் அண்ட் இஜெட். ஒய் ஷல் ஹென்ஸ்ஃபோர்த் accept Z as his debtor instead of X. The old debt of X to Y is at an end. A new debt from Z to Y has been contracted. X Yக்கு பணம் கொடுக்கணும். லேட்டர் இந்த அக்ரிமெண்ட்டை XY Z 3 பேருக்கும் நடுவில் இருக்குது இந்த அக்ரிமெண்ட். ஒய் என்ன பண்ணுறாருனா, எக்ஸ் இஸ் அ ஜெட்டார், எக்ஸுக்கு பதிலாக இஜெட் தான் கடன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ முன்னாடி கொடுத்த எக்ஸ் என்பது முடிஞ்சு போச்சு. இப்போது இந்த இடத்துல இஜெட் அண்ட் ஒய் 2 பேருமே இருக்காங்க. நொவேஷன் அப்படிங்கிறதோட மீனிங் என்னென்னா, நான் ஒருத்தருக்கு பணம் கொடுக்கணும், எனக்கு பதிலாக வேறு ஒருத்தர் அந்த கான்ட்ராக்டில் என்டர் ஆகி பணம் கொடுக்குறாரு. நான் கேன்சல் ஆகி அந்த கான்ட்ராக்ட்லேருந்து வெளியே வந்துடுவேன். அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோங்க, நொவேஷன். ஃபஸ்ட்டு போட்ட கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது கேன்சல் ஆகி புது கான்ட்ராக்ட் ஒன்று க்ரியேட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதை தான் நம்ம நொவேஷன் அப்படிங்கிறோம். ரெசஷன் மீன்ஸ் கேன்சலேஷன். ரெசஷன் அப்படிங்கிறது கான்ட்ராக்ட் என்பது நாம் கேன்சல் பண்ணுறது. மியூச்சுவல் கன்சர்னில் ஓகே வில் கேன்சல் இட். ஏபிசி 3 பேர் இருக்காங்க. ஐ பாரோட் மணி ஃப்ரம் பி. இப்போது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இல்லை உங்ககிட்ட கான்ட்ராக்ட் போட பிடிக்கல, நீ சி கிட்ட மணியை கலெக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு நான் சொல்லிடுறேன்னு வச்சுக்கோங்களேன். பிஎன்சி வில் ஃபார்ம் அ நியூ கான்ட்ராக்ட் தட் இஸ் கால்டு நொவேஷன்.
இந்த இடத்துல ரெசிஷன் எங்கே வரும்னா ஏக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட் பிரேக் ஆகுது பார்த்தீங்களா, நான் வேண்டான்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அப்படி இருக்கும்போது தட் வில் கம்ஸ் அண்டர் ரெசிஷன். ஆல்ட்ரேஷன். நெக்ஸ்ட் ஆல்ட்ரேஷன் மீன்ஸ் டேர்ம்ஸ் ஆஃப் தி கான்ட்ராக்டில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ், அதை வந்து ஆல்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஒன்லி மெட்டீரியல் ஆல்ட்ரேஷனாக தான் இருக்கணும் என்பது கிடையாது. பட் அஃபெக்ட் ஆஃப் ஆல்ட்ரேஷன் என்பது ஒரிஜினல் கான்ட்ராக்டை டெர்மினேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். எந்த பர்பஸ்க்காக அந்த கான்ட்ராக்ட் போட்டோமோ அந்த பர்பஸ்லேயே வந்து டெர்மினேட் பண்ணுற மாதிரி, இது என்னுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், சேஞ்ச் பண்ணிப்பேன். எக்ஸாம்பிள் பாருங்கள், 2 BHK ஹவுஸ் கட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் வந்து எனக்கு கடைசியில் அந்த ஹவுஸ் கட்ட வேண்டாம் என்று முடிவு செய்து விட்டேன். நான் என்ன பர்பஸ்க்காக கான்ட்ராக்ட் போட்டோனோ அதுவே அந்த இடத்துல இல்லாமல் போகுது. ஐ எம் டூயிங் ஆல்ட்ரேஷன், மெயின் ஆல்ட்ரேஷன் சேஞ்ச் பண்ணுறேன். அந்த மாதிரி கான்ட்ராக்ட் அப்படின்னா கண்டினியூ பண்ண முடியாது. ரெமிஷன். ஐ எம் கிவிங் 100 rupees to ராஜா. அவர் என்ன பண்ணுறாருனா 500 மட்டும் என்கிட்ட திருப்பி கொடுக்குறாரு. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா மீதி 500 வேண்டாம், இதுவே எனக்கு ஓகே தான் அப்படின்னு நானே சொல்லிடுறேன். இதுதான் வந்துட்டு ரெமிஷன். ஐ எம் டெல்லிங் தட் ஐ டோன்ட் வாண்ட் 500 rupees, எனக்கு போதும், இந்த 500 எனக்கு போதும், இதுக்கு மேலே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம். ஆட்டோமேட்டிக்காக அந்த கான்ட்ராக்ட் வில் கெட் என்னங்க டிஸ்சார்ஜ்டு. வெய்வர். வெய்வர் என்றால் ஒருத்தருடைய ரைட்ஸ் விட்டு கொடுப்பது. when I have the contract right எனும் பொழுது for promisor promisee வந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா promisee வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு திரும்ப அதை பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க மேலே நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கேஸ் போடலாம். நான் போடாமல் விட்டால் நான் என்னுடைய ரைட்ஸை விட்டு கொடுத்துட்டேன் அப்படிங்கிற அர்த்தம். நம்மளுடைய ரைட்ஸை விட்டு கொடுக்கறத தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், வெய்வர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். டிஸ்சார்ஜ் பை லேப்ஸ் ஆஃப் டைம். லேப்ஸ் ஆஃப் டைம் என்றால் பீரியட் முடிந்த பிறகு பர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ லேப்ஸ் ஆஃப் டைம் என்றால் we cannot perform the contract after the particular time specified period. Discharge by option of law. லாவால் எப்படி டிஸ்சார்ஜ் ஆகும், ப்ராமிசர் இறந்து விட்டால் டிஸ்சார்ஜ் ஆகிடும். த ப்ராமிசர் பிகம் இன்சால்வெண்ட் இன் கேஸ் ஆஃப் மெர்ஜர் என்றால் இஃப் ஐ எம் ஒர்க்கிங் இன் அ பார்ட் டைம் ஜாப்பில் நான் ஒர்க் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபுல் டைமாக வந்து ஒர்க் பண்ண வேண்டும் என்று நினைத்தால் பார்ட் டைம் ஜாப்புக்கு போட்ட அக்ரிமெண்ட் ஆல்ரெடி ஃபுல் டைம் ஜாப்புக்கு என்ன ஆயிரும், மெர்ஜ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி கான்ட்ராக்ட் நடக்கும்போது ஏர்லியர் கான்ட்ராக்ட் டிஸ்சார்ஜ் ஆகிடும். அந்த பார்ட் டைம் கான்ட்ராக்ட் டிஸ்சார்ஜ் ஆகி நியூ கான்ட்ராக்ட் வந்து நமக்கு அரைவ் ஆகும். ஸோ இன் கேஸ் ஆஃப் மெர்ஜர் ஆகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக டிஸ்சார்ஜ் ஆகிடும். மெட்டீரியல் ஆல்ட்ரேஷன் நாம் இப்போது தான் பார்த்தோம். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படிங்கிறது வந்து நேச்சர் ஆஃப் கான்ட்ராக்டை சேஞ்ச் பண்ணுற மாதிரி எந்த விதமான மெட்டீரியல் ஆல்ட்ரேஷனும் இருந்தாலுமே த கான்ட்ராக்ட் வில் கெட் டிஸ்சார்ஜ்டு. டிஸ்சார்ஜ் பை இம்பாசிபிலிட்டி ஆஃப் பர்ஃபார்மன்ஸ். ஒரு கான்ட்ராக்ட் என்ன அப்படின்னா பர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னா அது வந்து இம்பாசிபிலிட்டி ஆஃப் பர்ஃபார்மன்ஸ். அது ரெண்டாக டிவைட் பண்ணுறாங்க. இனிஷியல் இம்பாசிபிலிட்டி, சூப்பர்வேனிங் இம்பாசிபிலிட்டி. இனிஷியல் இம்பாசிபிலிட்டி என்பது வாய்ட் ஆப் இனிஷியோ ஃப்ரம் த பிகினிங் இட் செல்ஃப், தட் இஸ் வாய்டு. அது வந்து என்னால் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது. ஒரு மேஜிக் மூலியமாக நான் வந்து ஒரு டயட் பர்சனை உண்மையாக கொண்டு வர முடியாது. நான் உங்களை ஒல்லியாக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏனெனில் இட் இஸ் இம்பாசிபிள் டு பர்ஃபார்ம் தட் த்ரூ மேஜிக். ஸோ தட் இஸ் கால்ட் இனிஷியல் இம்பாசிபிலிட்டி. சூப்பர்வேனிங் இம்பாசிபிலிட்டி என்பது while மேக்கிங் த கான்ட்ராக்ட் அது வந்து என்னவா இருக்கலாம், வாய்டாக இருக்கலாம். பட் நாட் வாய்ட் ஆப் இனிஷியோ, தட் இஸ் இம்பாசிபிலிட்டி. ஃபஸ்ட்டு பண்ண முடிகிற மாதிரி இருக்கும், லேட்டர் என்ன ஆகிடும் அப்படின்னா அது என்னால் பர்ஃபார்ம் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள், ரேசிங் என்பது இட் இஸ் அ பனிஷபிள். ஃபஸ்ட்டு ரேஸ் பண்ணலாம் என்று பர்மிட் பண்ணுறோம், லா எனாக்ட் பண்ணுறாங்க. ஆனால் லா என்ன சொல்லுது அப்படின்னா இட் இஸ் இல்லீகல், பனிஷபிள் என்று லா கொண்டு வந்த பிறகு ஐ ஆம் அனேபிள் டு பர்ஃபார்ம் தட் சப்சிக்வெண்ட்லி இட் பிகம் வாய்டு. ஃபஸ்ட்டு வேலிடாக இருந்த ஒரு கான்ட்ராக்டு வாய்டாக மாறிவிட்டது.
It is called supervening impossibility. Next, according to section 56, எதெல்லாம் supervening impossibility என்றால் ஒரு சப்ஜெக்ட் மேட்டரை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருந்து டெத் ஆஃப் பர்சன் இன்கெப்பாசிட்டி லா சேஞ்ச் ஆகிறதுனால வார் டிக்ளேர் பண்ணுறதுனால இதெல்லாமே வந்துட்டு சூப்பர்வேனிங் இம்பாசிபிலிட்டி. எதெல்லாம் சூப்பர்வேனிங் இம்பாசிபிலிட்டிக்கு கீழே வராது அப்படின்னா டிஃபிகல்ட்டிஸ் ஆஃப் பர்ஃபார்ம் பண்ண கஷ்டமாக இருக்குது என்பதெல்லாம் வந்து சூப்பர்வேனிங் இம்பாசிபிலிட்டிக்கு கீழே நமக்கு வராது. கமர்ஷியல் இம்பாசிபிலிட்டி, default of third party, strike, lockout, etc. partial impossibility. ஒரு விஷயம் 20% பண்ணியாச்சு, மீதி பண்ண முடியாமல் போய்விட்டது அப்படின்னா இதெல்லாம் வந்து சூப்பர்வேனிங் இம்பாசிபிலிட்டிக்கு கீழே வராது. டிஸ்சார்ஜ் பை பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் எப்படி டிஸ்சார்ஜ் ஆகும்? பிரீச் பண்ணிட்டால், பிரேக் பண்ணிட்டால், எய்தர் ஏஆர்பி யார் உடைத்தாலும் பிரீச் ஆகிடும். இந்த பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் டிவைடட் இன்டு 2 types, ஆக்சுவல் பிரீச், ஆன்டிசிபேட்டட் பிரீச். ஆக்சுவல் பிரீச் என்றால் 2 பர்சனும் வந்து டியூ டேட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாமல் எய்தர் ஆன் டியூ டேட் ஆக்சுவலாக பிரீச் பண்ணுவது, டியூ டேட் பண்ணும் பொழுது கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணாமல் ப்ரீச் பண்ணுறது. ஆன்டிசிபேட்டட் ப்ரீச் அப்படின்னா இஸ் இன்டென்ஷன் ஹிஸ், ஐ எம் நாட் performing that contract before the due date itself, I am intimating it that I am not having interested that not performing the contract அப்படின்னு சொல்கிறது தான் வந்து anticipated breach. இதுவே வந்து discharge of contractல முடிஞ்சிருது. அடுத்த டாபிக் என்னன்னா consequences of remission of voidable contract, section 64. இந்த ரெசிஷன் என்பது டெர்மினேட் பண்ணுறது, கேன்சல் பண்ணுறது. அப்போது அந்த கான்ட்ராக்ட் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரெசிஷன் என்பது வாய்டபிள் என்று சொல்கிறாங்க. வேர் அ பர்சன் அட் ஹூஸ் ஆப்ஷன் எ கான்ட்ராக்ட் இஸ் வாய்டபிள் ரிசைன்டு, ஒன் பார்ட்டி அந்த கான்ட்ராக்ட் வாய்டபிள் என்று சொல்கிறாங்க. ஹி அக்ரீட் டு ரிசைன் இட், அதர் பார்ட்டி நீட் நாட் பர்ஃபார்ம் ப்ராமிஸ். ஒரு பார்ட்டி அக்கௌண்ட் பண்ணுறாங்க, இனி ஒரு பார்ட்டி வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ பர்ஃபார்ம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தங்க வந்து சரி பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, இன்னொருத்தங்க வந்து பர்ஃபார்ம் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரெசிஷன் என்று சொல்லலாம். ரெசிஷன் என்பது டெர்மினேட் பண்ணுறோம் என்றால் 2 ஆப்ஷன் இருக்கும், வேலிட், வாய்டு என்று. வென் there is a 2 ஆப்ஷன் என்றால் நம்ம என்ன கான்ட்ராக்ட் சொல்லுவோம், வேலிடா வாய்டபிளா அப்படிங்கிறது தான் ரெசிஷன் அதுதான் வந்து ரெசிஷன். வாட் ஆர் த 2 ஆப்ளிகேஷன் அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ளிகேஷன் பாருங்கள், பர்சன் ஹூ ஹாஸ் ரிசீவ்டு அட்வான்டேஜ் அண்டர் வாய்டு அக்ரிமெண்ட். வாய்டு அக்ரிமெண்ட் மூலமாக ஏதாவது ஒரு அட்வான்டேஜை கெயின் பண்ணி இருந்தால் கண்டிப்பாக திருப்பி கொடுக்கணும். எக்ஸாம்பிள் பாருங்கள், ஏ பேஸ் ₹1000 டு பி இன் கன்சிடரேஷன். ஏ வந்து பிக்கு ₹1000 கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து என்னுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கொள் அப்படிங்கிறது தான் வந்துட்டு பேசிஸில், அந்த பேசிஸில் தான் மணியே தராங்க, அமௌண்ட்டு தராங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மேரேஜ் நடக்கலை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பி வந்து ஏக்கு ₹1000 கொடுத்தே ஆகணும். ஏனெனில் இட் இஸ் an obligation arise out of rescission. Mode of communicating or revoking rescission of voidable contract, section 66. கம்யூனிகேட் பண்ணணும், எனக்கு இது வேண்டாம் என்று எனக்கு ப்ராப்பராக இல்லை, ஐ எம் கோயிங் டு ரிசைன், ப்ராப்பர் கம்யூனிகேஷன் ஹஸ் டேக்கன். எஃபெக்ட் ஆஃப் நெக்லிக்ட் ஆஃப் ப்ராமிஸ் டு ஆஃபர்டு ப்ராமிசர் ரீசனபிள் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் பர்ஃபார்மன்ஸ், செக்ஷன் 67. நெக்லிஜென்ட்டாக ஒரு விஷயம் செய்யும் பொழுது எ கான்ட்ராக்ட் வித் பி ரிப்பேர் பீஸ் ஹவுஸ். இப்போது ஏ வந்து கான்ட்ராக்ட் போடுறான் பி கிட்ட, பியோடைய வீட்டை ரிப்பேர் பண்ணி கொடுப்பதற்காக. அப்போ ரிப்பேர் எங்கெங்கே பண்ண வேண்டும், அங்கே பண்ணாமல் காசு மட்டும் வாங்கி ஏமாத்தினா அது நெக்லிஜென்ஸில் பண்ணல. ப்ராப்பராக அந்த வீடு எங்கே டேமேஜ் ஆகியிருக்கு அங்கே வந்து ரிப்பேர் பண்ணல. ஸோ ஹியர் இஸ் அ நெக்லிஜென்ஸ். ஸோ இது வாய்டபிள் கான்ட்ராக்ட், ரிப்பேர் பண்ணலை, நெக்ஸ்ட் டைம் பண்ணுங்க அப்படின்னு என்றால் அது வாய்டபிளாக மாறிடும். கண்டிப்பாக நம்ம இப்போ தான் பண்ணணும், இப்போ பண்ணது தப்பு அப்படின்னா வாய்டாக மாறிடும். இது 2 ஆப்ஷனுமே இருப்பதால் இட் வில் கம் அண்டர் வாய்டபிள் கான்ட்ராக்ட்.
இதோட டிஸ்சார்ஜ் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்.